நம்ம கிட்ட ஒரு ஒரிஜினல் PS4 கண்ட்ரோலர் இருக்கு. ஃபுல்லா பிரிச்சு உள்ள என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் மிஸ் நண்பர்களே. ரெண்டு பக்கம் வைப்ரேஷன் கொடுக்கறது இந்த ரெண்டு மோட்டர் தான். பார்க்க எனக்கு ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது. நல்லா இருக்கு. இது நமக்கு டச் பேடு இவ்வளவுதான். நமக்கு ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. ஐயோ மனுஷனாடா நீங்கலாம். பேட்டரி நமக்கு நூண்டு தான் கொடுத்துருக்கானுங்க. இதுவே நமக்கு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அது ஃபேக். ஃபுல்லா க்ளீன் பண்ணி காய போட்டாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம இருந்த மாதிரியே அப்படியே எடுத்து அசம்பிள் பண்ணிடலாம். கைஸ் எல்லாத்தையும் மாட்டியாச்சு. இப்போ நம்ம கிட்ட மொத்தம் 2 கண்ட்ரோலர் ஆயிடுச்சு. இந்த ஜாய்ஸ்டிக்கை நம்ம கனெக்ட் பண்றதுக்கு செட்டிங்ஸ்குள்ள டிவைசஸ்குள்ள போயிட்டு ப்ளூடூத் டிவைஸ்குள்ள போயிட்டு இந்த கண்ட்ரோலர்ல PS பட்டனையும் இந்த ஷேர் பட்டனையும் ஒரே டைம்ல பிரஸ் பண்ணணும். இந்த மாதிரி லைட் பிளிங்க் ஆகும். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா டியூல் ஷாக் 4 வந்திருக்கு பாத்தீங்களா? இதை இந்த கண்ட்ரோலர் மூலமா செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ கொஞ்ச நேரத்தில் அது ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிரும். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா பக்கா ஒர்க் ஆகுது.